குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தருவதில் சிறந்து விளங்கும் ஒரு தொழில் எதுவென்றால் அது காளான் வளர்ப்பு தான். நீங்கள் நினைக்கலாம், இவற்றில் அவ்வளவு லாபம் கிடைத்து விடுமா என்று. ஆனால் உண்மையில் சுயதொழில் செய்து சாதிக்க வேண்டும் என்பவர்களுக்கு இத்தொழிலானது ஒரு வழிகாட்டியாக அமையும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. காளான் வளர்க்க தேவையானவை என்னன்னு முதல்ல பார்க்கலாம். 16 அல்லது 18 சதுர மீட்டர் இடம், பாலித்தீன் பைகள், வைக்கோல் மற்றும் தண்ணீர். காளான் வளர்ப்பு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல 16 அல்லது 18 சதுர மீட்டர் இடம், இது குடிசையாக இருக்கலாம் அல்லது ஒரு ரூமாக இருக்கலாம், அதை தயார் பண்ணணும். வைக்கோலில் இருக்க கிருமிகளை சுத்தம் செய்யணும். அதுக்கு கொதிநீரில் முக்கி வைக்கோலை சுத்தம் செய்யணும். அல்லது ரசாயனம் பயன்படுத்தி கூட நீங்கள் சுத்தம் பண்ணிக்கலாம். 12க்கு 24 அப்படிங்கிற அளவுள்ள பாலித்தீன் பையில் வைக்கோலை முதல்ல 5 சென்டிமீட்டர் அளவுக்கு நிரப்பணும். அதுக்கப்புறம் காளான் விதையை 20 கிராம் எடுத்து நிரப்பப்பட்ட வைக்கோலோட ஓரத்தில் தூவணும். இதுபோல் மாறி மாறி 7 முதல் 8 அடுக்கு காளான் விதைகளை போடணும், வைக்கோலையும் போடணும். அதுக்கப்புறம் பக்கவாட்டில் 3 துளைகள் வீதம் 4 பக்கத்துலேயும் 12 துளைகள் அந்த பாலித்தீன் பேக்கில் போடணும். அதுக்கப்புறம் குடிலோட மையத்தில் தயார் செய்து வைத்த பாலித்தீன் பையை கட்டி தொங்க விட்டுட்டு தினமும் தண்ணீரை பாலித்தீன் கவரை சுற்றி தெளிக்கணும். இந்த மாதிரி தெளிச்சுட்டே வந்தோம்னா 10வது நாளில் காளான் விதைகள் வெள்ளை நிறமாக துளிர் விடுவதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் 27 நாள் கழித்து காளான் மொட்டுக்கள் இதிலிருந்து தோன்றும். இதை 3 நாட்கள் அறுவடை செஞ்சு விற்பனை செய்யணும். ஒரு மாதத்துக்கு 2000 கிலோ வரை காளான் உற்பத்தி செய்தால் 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் லாபம் கிடைக்கும்.